வெல்கம் டு த ரீட் கோட். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, HTML அப்படிங்கிறது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு HTML அப்படிங்கிறது வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது வந்து என்னதுன்னா, மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து டிசைனிங்க்கு மட்டுமே தனியாக கண்டுபிடிச்சது. அதாவது கம்ப்யூட்டர்ஸுக்கு வந்து நம்ம யூசர்ஸ் வந்து ஒரு சில டேக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுப்போம். அந்த டேக்ஸ் அதாவது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கோடிங் வந்து அந்த இதுக்கு சின்டாக்ஸுக்கு ஏற்றாப்பில் கொடுப்போம். இதில் வந்து நம்ம டேக்ஸ் அதாவது HTML டேக்ஸ், ஓப்பன் டேக், க்ளோசிங் டேக், அது மூலயமா HTML வந்து நம்ம சிஸ்டமுக்கு கொடுக்குற அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அது வந்து அதுக்கேற்றாப்பில் டிசைன் பண்ணி கொடுக்குது. அப்படின்னா என்ன டிசைன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு வெப் டிசைன் க்ரியேட் பண்ணோம்னா அதில் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் ஃபாண்ட் எப்படி இருக்கணும், பார்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன நுணுக்கத்தை கூட இந்த HTML வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு வெப்பேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா HTML இல்லாத வெப்பேஜே கிடையாது. ஒரு வெப்பேஜுக்கு அடிப்படைங்கிறது HTML, CSS, அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட். CSS அப்படிங்கிறது வந்து இப்போ HTML வந்து ஓரளவு கோடிங் கொடுக்குறப்ப அது வந்து ரொம்ப நீளமாக போகும். அது வந்து கோடிங் வந்து அதிகமாக போகிறதுனால அதை வந்து குறைக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டைல் ஷீட் CSS மாதிரி ஒரு லாங்குவேஜ் ஆட் பண்ணுவாங்க. அந்த CSS லாங்குவேஜில் வந்து வெறும் ஸ்டைல்ஸ் மட்டும்தான், ஸ்டைல்ஸுக்கு மட்டும்தான் அந்த லாங்குவேஜே இருக்குது. அந்த இதுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, கலர், ஃபாண்ட் அந்த மாதிரி. மற்ற ப்ராப்பர்ட்டிஸ், டாக்குமெண்ட்ஸு, இமேஜ் செட் பண்ணுறது, மற்ற எல்லா இதுக்குமே இந்த HTML தான் இதாக இருக்கும். HTML எப்படி ஷோ ஆகணும், ஒரு டெக்ஸ்ட்டு எப்படி ஷோ ஆகணும், எப்படி காமிக்கணுங்கிறத கொடுக்குறோம். அது CSSல வந்து கொஞ்சம் கூட அந்த கலர்ஸு, கொஞ்சம் டிசைன்ஸு இந்த மாதிரி சேர்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து HTML வந்து ஃபுல்லாக பார்ப்போம். HTMLல நிறைய டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டேக்ஸ் ஒவ்வொரு மாதிரி. ஒரு டெக்ஸ்ட்டு பாக்ஸு க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஒரு வெப்சைட் லிங்க் க்ரியேட் பண்ணுறது, அந்த லிங்க் கலர்ஸு, இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணி அதாவது நம்மளுக்கு கரெக்டான ஒரு இது, நம்மளுக்கு எப்படி அது தெரியணும், நம்ம கொடுக்குற அந்த டேக்ஸ் எல்லாம், நம்ம கொடுக்குற அந்த வெப் டிசைனிங் நம்ம வெப்பேஜ் தான் க்ரியேட் பண்ணணும். அதாவது இப்போ நம்ம அந்த wwwங்கிற அந்த வேர்ல்டு வைட் வெப், அந்த இன்டர்நெட் ப்ரௌசருக்குள்ளே நம்மளோட வெப்பேஜ் வந்து எப்படி தெரியணும், எந்த மாதிரி இது செய்யணுங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி HTML வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குனது யாருன்னா டிம் பெர்னர்ஸ்-லீ. அவர் தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சார். 1991 தான் அந்த HTML டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து இன்டர்நெட்டில் வந்து அப்டேட் பண்ண ஆரம்பித்தார். அடுத்த வீடியோவிலேருந்து HTML அப்படிங்கிறது என்னென்ன டேக்ஸ் இருக்குது, அது என்னென்ன யூஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவிலேருந்து பார்ப்போம். நம்ம கம்ப்யூட்டரில் வந்து நோட்பேட், அதுலேயே வந்து HTML வந்து போட்டு பார்த்துடலாம். ஆனால் நோட்பேட் ++ங்கிறது யூசர் ஃப்ரெண்ட்லியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறையா லாங்குவேஜஸ் வந்து அதில் போட்டு பார்த்து சேவ் பண்ணிக்கலாம். HTML, CSS, அது அப்புறம் C++, இந்த மாதிரி நிறைய இதை போட்டு பார்த்துக்கலாம். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. நோட்பேட் ++ வந்து எனக்கு கேட்டால் நான் சஜஸ்ட் பண்ணுறது. நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோஸில் வந்து HTML ஹெட் எலமெண்ட்டு, டைட்டில் எலமெண்ட்டு, பாடி எலமெண்ட்டு, இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது, பேசிக் சின்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.